வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இன்றைக்கி உதிரி உதிரியாக இட்லி உப்புமா எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 4 இட்லி எடுத்திருக்கேன். அதில் இட்லி முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது மாதிரி இட்லியை நல்லா இறுக்க பிழிஞ்சு விட்டுட்டு உதுத்து விட்டுக்கலாம். இட்லியை சுடுதண்ணியில் போட்டு உதுத்தும் போது கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இதே மாதிரியே நம்ம போட்ட எல்லா இட்லியுமே உதுத்து எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. கட்டியே இருக்காது. 1-2 கட்டி இருந்தாலும் இது மாதிரி உடச்சி விடும்போது அதுவும் போயிடும். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம உதுத்து வச்சுருக்கிற இட்லியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி பொடியை இதில் சேர்த்துடலாம். இந்த இட்லி பொடி மாசுக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்குங்க. இட்லி பொடி இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான இட்லி பொடி மாசு உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.